இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கவங்களே நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்நாளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த வேத தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளை தியானிக்க போகிற இந்த வசனத்து மூலம் கர்த்தர் அடியார்களோடு பேசுங்கப்பா. நீ பேசுகிற தெய்வம் அல்லவா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவன் சொன்ன வார்த்தையின்படியாய் தெய்வம் எங்களோடு பேசும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை, இந்த மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தந்து எங்களை இந்த நாளில் வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு, நம்மை வழி நடத்தும் ஆண்டவர். வழி நடத்துகிறாரா? நடத்தப்படுறவங்க ஏசப்பாவில் வழி நடத்துகிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உபாகத்தின் புத்தகம் மோசே, தாசனாகிய மோசே எழுதின 5 புத்தகங்களில் ஒன்று. இந்த புத்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மோசே எழுதுகிறார், கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார். யார்? கர்த்தர் நமக்கு தெரியும். யாரை கர்த்தர் வழி நடத்தினார்? வாசிப்போம். 9ஆம் வசனம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தர் ஒருவனை நடத்தினார் என்று வருகிறது அல்லவா, அந்த ஒருவன் யாக்கோபு. நமது முற்பிதாவாகிய யாக்கோபு நமக்கு தெரியும். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த யாக்கோபை கர்த்தர் வழி நடத்தினார். அந்த ஆண்டவர் இன்று நம்ம எப்படி வழிநடத்த போகிறார் அதை நாம் சற்று தியானிப்போம். நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 855வது பக்கம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, உன் மீட்பர் உனக்கு போதித்து. ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியிலே, நாம் விரும்புகிற வழி அல்ல, நாம் நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். எவ்வளோ உரிமையாக ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. அவர் நம் தேவனாகிய கர்த்தர். அந்த கர்த்தர் நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் அறிந்த ஒரு வேத வசனம் சங்கீதம் 32:8. தாவீது, நான் உனக்கு கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உன்னை நினைச்சுவேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு அழகா சொல்றாரு, நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். எப்படி நடக்கிறதுனா நடந்து போகிறது இல்லை, லிட்ரலாக நடந்து போகிறது இல்லை. நாம் இந்த சமுதாயத்தில் எப்படி நடக்கணும், அந்த வழியை கர்த்தர் நமக்கு போதிப்பதாக நாம் வாசிக்கிறோம். எப்படி நடக்கக்கூடாது என்பதையும் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள், அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளை எப்படி நடத்தணுமா? நடக்க வேண்டிய வழி. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்போது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதே அதிகாரத்திலே, அதே நீதிமொழிகள் நாம் பார்க்கிறோம், கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனுக்கு நடவாதே, நடந்தால் நீ உன் ஆத்துமாவுக்கு கண்ணியே வருவிப்பா என்று. அது 22-24 வாசிப்போமா? நீதிமொழிகள் 22-24. தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே, அப்படி செய்தால் நீ அவருடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அப்போ எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதை நாம் பார்த்தோம்.
இப்போ நம்ம வழிநடத்தும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சதுனால தான் இங்கே சபைகளை உட்கார்ந்துருக்கோம், நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு முறை நாம் இந்த வார்த்தையை பார்ப்போம். நம்மை நடத்தும் ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அவர் காட் யாருன்னு சொன்னால் பாருங்கள். அது அதே உபாகமம் புத்தகத்திலே 32 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? 3 கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பாருங்க, கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் நம்புகிற தேவன், நம்மை வழிநடத்துகிற கடவுள் அவர் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அதே வசனம், கர்த்தர் ஒருவனே அவனை வழிநடத்தினார். அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன், நான் நம்புகிற நம்முடைய தேவன் அவர் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவர் எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? அந்த சனமே பரமசேனை திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 13ஆம் வசனமா? 13 லூக்கா 2nd chapter 3rd. வாஸ்திரம் வெரி சாரி. பாருங்க, அதில் பார்க்கிறோம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? 11th verse. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். அப்ப நாம் சொன்னமே கர்த்தர் யாரு? வேற யாரும் இல்லை, ஏசப்பா தான், ஏசு கிறிஸ்து. அதுதான் லூக்கா அழகா எழுதுறாரு, கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து. இன்னைக்கு ஒரு தவறான உபதேசம் இருக்குது, யெகோவா தேவன் என்று சொல்லி. யெகோவானா ஒன்றும் இல்லை, கர்த்தர் தான். அதாவது மலையாள பைபிளில் யெகோவான்ற வார்த்தை தேவனுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுது. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர், நம்ம 3 விதமாக நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். அப்படி தானே? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். பாருங்க, அப்போ அதைத்தான் என்ன செய்கிறாங்க மலையாள பைபிளில் யெகோவா என்பது தேவனை குறிக்கிறது. ஆனால் இங்கே ஒரு துருபதேசம், வேத புரட்டல் என்ன சொல்கிறாங்க? யெகோவா என்றால் பிதா, அவரை மாத்திரம்தான் ஆராதிக்கணும். அது தவறான உபதேசம். அப்படிப்பட்ட உபதேசத்தோடு நாம் ஒரு காலம் ஒத்து போகக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்க, அப்போ யெகோவா இல்லை கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்படி தானே? யெகோவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் அந்த பூமியிலே அவதரித்தார் என்று நாம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய நாமம் என்ன, அதை நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவருடைய நாமங்கள் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, எல்லாம் நம்ம தான். எப்போ நம்ம அதிகமாக இதை தியானிப்போன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் நாட்களில் என்ன செய்வோம்? நம்ம கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்டு போகும்போது அந்த வார்த்தையை நம்ம நினச்சிடுவோம், நமக்கும் அது மனப்படமாக தெரியும். பாருங்கள், அப்படிப்பட்ட கர்த்தர் அவர் பாருங்க, அவர் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். அதே அது 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது. அவர் கண்மலையாம், கண்மலை. கண்மலை மேல் வீட்டை கட்டுகிறவன் புத்தி உள்ளவன். அப்படிதானே? கண்மலைனா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன். ஒரு வீடு வேணும்னா அஸ்திவாரம் ரொம்ப திடனாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி தானே? பலமாக இருக்கணும். அப்போ தான் அந்த வீடு என்ன செய்ய முடியும்? நிலையாக நிற்கும். அதுபோல் நாம் யாரின் மேல் கட்டப்படுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை முறை யாரின் மேல் கட்டப்படுகிறது? கண்மலையாக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அவர் நமது கண்மலை. அது மாத்திரமல்ல, அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனா. நியாயம் புரட்ட அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. மனுஷங்க நியாயத்தை புரட்டுவாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்தில் பார்க்கிறோம், லட்சங்களை கோடிகளை வாங்கி கொண்டு நியாயம் புரட்டப்படுகிறது, அநியாயமாக தண்டிக்கப்படுகிறார்கள் நல்லவங்க. ஆனால் தப்பு செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க? காசை கொடுத்துட்டு அழகாக இருக்கிறாங்க வெளியே. பார்த்தீங்களா? நியாயக்கேடு நடக்குது பூமியிலே. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். பாருங்க, அவர் சத்தியம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அதே உபகம் 32 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? தேங்க்யூமா. நம்மை ஆட்கொண்ட பிதா யார் நம்மை ஆட்கொண்டிருக்கா சொல்ல முடியுமா? ஏசப்பா மாத்திரம்தான் என்னை ஆட்கொண்டிருக்கேன். நான் அவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். என்னை ஆட்கொண்ட பிதா, அப்பா உறவுக்கு ஈடு ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. ஃபிசிக்கலாக நம்ம பெற்றெடுத்த தகப்பன் அவ்வளோ மேலானவர். இந்த சபையை சாபித்த ஐயா எவ்வளோ ஒரு
பாருங்கள், ஒரு தகப்பன் உள்ளத்தோடு அவங்க தன்னை தியாகம் பண்ணி ரிட்டையர்ட் ஆன பிறகு அவங்க அழகாக அவங்க ஊருக்கு போயிருக்கலாம். இந்த ஏரியா ரொம்ப ஹாட்டு. நாகர்கோவில் ஏரியாலாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது எங்கள் பாப்பா எந்த இடத்துக்கு வந்தாலும் எங்கள் கூட வரமாட்டா. நாகர்கோவில் கன்னியாகுமரி வேகமாக சொல்லுவாள், அப்பா என்ன நாங்கள் மதுரையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம், 28 வருஷம். உடனே கிளம்பிடுவா, நான் வரேன் அப்படின்டுவான். பாருங்கள், அவ்வளவு நல்ல கிளைமேட்டு. ஏன் அங்கே இருந்தாங்கன்னா உங்கள் மேல் உள்ள அன்பினால், உங்கள் மேல் உள்ள கரிசனையினால் தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி செஞ்சாங்க. அம்மா ஒத்து போகலைன்னா ஐயா அங்கே இருந்திருக்க முடியாது. இல்லைங்க நம்ம ஊருக்கு போவோம் அங்கேயே இருக்கலாம்னு சொன்னால் அப்போ தியாகம், அந்த தியாகத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க. பாருங்கள், கர்த்தர் அவர் என்ன செய்கிறார், அவர் நம்மை ஆட்கொண்ட பிதா, நம்ம அப்பா, ஆவிக்குரிய தகப்பன் நம்ம நடத்துகிறாங்க. அப்படி தானே? நம்முடைய சரீரப்பிரகான தகப்பனை நம்ம நடத்துகிறார். அப்படி தானே? பெற்ற உங்களுக்கு தெரியும், அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளோ கமிட்மெண்ட், அந்த பிள்ளைகளுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க சம்பாதிக்கலாம் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளுக்காக உழைக்கிறாங்க, பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவழிகிறாங்க, பிள்ளைகளுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி அப்பா அம்மா இருக்காங்கல்ல. அதுபோல் நம்மை ஆட்கொண்ட பிதா பாருங்கள், அவர் கடைசி வரைக்கும் நடத்த போதுமானவர். என்றென்றுமுள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவாரா? நிச்சயம் இருக்குதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் நம்மை உண்டாக்கி நிலைப்படுத்தினவர், நம்மை உண்டாக்கின தேவன். ஏதோ நினைக்கக்கூடாது, அம்மா அப்பா நம்மளை இஷ்டத்துக்கு பெற்று விட்டாங்கன்னு யாரும் நினைக்காதங்க. ஏசப்படைய சித்தத்தின்படியாக அம்மா அப்பா இந்த உலகத்துக்கு நாம் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். நம்மை உண்டாக்கின தகப்பன் பாருங்க. ஆனால் இந்த பூமியிலே இந்த உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை, யாருங்க அது? ஏசப்பா. இந்த உலகம் உருவாவதற்கு முன்னாக ஏறத்தாழ 6000 வருஷம் கணிக்கிறாங்க, நமக்கு சரியாக தெரியல. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாகவே நம்மை உண்டாக்க சித்தம் கொண்ட நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர், அது மாதிரி நம்மை நிலைப்படுத்தினவர், நிலைப்படுத்துகிற ஆண்டவர் ரொம்ப முக்கியங்க. அவர் நம்ம என்ன செய்யறோம், இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கோம் இல்லையா? இந்த சபை உபதேசம் நமக்கு நல்ல ஒரு ஸ்தாபனம் இருக்குது. நம்ம நல்ல முறையில் உபதேசத்திலே நம்முடைய பக்தி வழியிலையும் ஒழுக்கத்தின் வழியை நடத்தின போதக பிதாக்கள் அப்படி தானே நடத்தியிருக்காங்க. இன்று நம்ம என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நிலைப்படுத்தி வருகிறார். அவருடைய வார்த்தை நம்மை நிலைப்படுத்துகிறது இல்லையா? வேத வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக நம்மை நிலைப்படுத்துகிறது. கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், ஜெபம், அவரோடு உள்ள உறவிலே நாம் நிலைப்பட நமக்கு உதவி செய்கிறது. பரிசுத்தவான்களே ஐக்கியம் நமக்கு இன்னும் அவருக்குள்ளாய் வளர்வதற்கு நம்மை நிலைப்படுத்துகிறது. அப்போ நம்மை நிலைப்படுத்துகிறவர் நமது ஆண்டவர், நமது தேவன். அடுத்து சொல்ல 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். 2 கேரக்டர் நம்ம பார்க்கலாம். உன்னதமானவர், த மோஸ்ட் ஹை, அவரை போல மேலானவர் யாருமே இல்லைங்க. அப்பா கூட மறந்துடுவாங்க, அப்பா கூட நம்மளை என்ன செய்யலாம், கைவிடலாம். தகப்பன் தன் பிள்ளையை தோழி சுமக்கிறது போல நம்மை சுமந்து வருகிற தேவன், உன்னதமான தேவன். அது மாத்திரம் இல்லை, சர்வ இனத்தின் எல்லைகளை திட்டம் பண்ணினவர். நம்ம ஏதோ ஆக்சிடெண்ட்டாக இங்கே இருக்கல, எங்கேயோ பிறந்தோம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன். படித்தது தூத்துக்குடியில் ஒரு கல்லூரியில் படித்தேன். வேலைக்காக படித்து பிஎட் முடித்தோன்னே வேலைக்காக தென்காசியில் நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்கூலில் வேலைக்கு வந்தேன். அது வரைக்கும் ஏசப்பா நான் ஆண்டவராக அறியலை. கிறிஸ்தவங்களையும் சாமி அவ்வளோதான். நமக்கு நிறைய சாமி இருக்குது. வெள்ளி செவ்வாய் சனிக்கிழமை ஜெகஜோதியாக இருக்கும். ஏன்னா எங்கள் கிராமத்தில் கிறிஸ்தவங்கனே இல்லை. அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், சனிக்கிழமை ஒரு கோயில், அப்படி தான் வளர்க்கப்பட்டேன். ஏன்னா எங்கள் தாத்தா அப்படி தான். எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சாமியாராம். அதாவது வேதத்தை பாராயணம் பண்ணி சொல்லி கொடுக்குற ஒரு சாமியார்னு நான் அவரை பார்த்ததில்லை. எங்கள் தாத்தாவே நான் பார்த்ததில்லை. அப்புறம் அவங்க அப்பாவை நான் எங்கே பார்க்க, அப்படிப்பட்டவன். ஆனால் அந்த பாரம்பரியம் எங்கள் தாத்தா. அடுத்தது எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா கோவிலில் தர்மகர்த்தா எங்கள் ஊர் கிராமத்தில். அடுத்து எங்கள் அப்பா தர்மகர்த்தா. அப்படி தான் நான் பக்தியின் வழியிலே நடத்தப்பட்டேன். அப்போ நான் நினச்சது, என்னுடைய நான் படித்தது ஒரு கிறிஸ்தவ கல்லூரி தூத்துக்குடியில். அங்கே நிறைய கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது அப்போ நினைப்பேன், எனக்கும் அதில் ஒரு பெருமை உண்டு. நமக்கு நிறைய சாமி இருக்குது, குலசாமி உங்களுக்கு ஒரே ஒரு சாமி தான் இருக்குது. கொஞ்சம் மாதாவையும் வேணால் என்ன செய்யலாம், ஏன்னா அது ரோமன் கத்தோலிக் காலேஜ், நீங்களும் இந்த பேக்ரவுண்டு நிறைய இருக்கிறீங்க அப்படி தானே. அப்படித்தான் நினைத்தேன். பாருங்கள், கிறிஸ்தவங்கன்னா எனக்கு ரொம்ப அலர்ஜி. ஏன்னா அவங்க அதுவும் இந்த பெந்தையகோச கிறிஸ்தவங்கன்னா ரொம்ப அலர்ஜி.
அந்த அலையிலேயே கூட்டனாலே அலர்ஜி ஆகும். ஏன்னா அவங்க உடனே மதத்தை அப்போ தான் ஏன் தவறான நம்பிக்கை. அப்படி தான் இருந்தேன். பிஎட் முடித்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ ஆண்டவருக்கு கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸை பிஎட் படிக்கும்போது கொஞ்சம் கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஃபெலோஷிப் வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில். அப்புறம் வாழ்க்கையில் நடந்த அநேக போராட்டங்கள். 23 வயசில் எங்கள் அக்கா, அப்போ தான் கல்லூரியில் நான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், கேன்சரில் இறந்தா. 13 வருஷங்கள் அவள் பட்ட பாடுகள், ரொம்ப வேதனையோடு இறந்தா. அடுத்து 1 இயரில் எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்தாங்க. அப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில் பயங்கரமான அடி. நான் எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்ளைலாம் பண்ணிட்டேன். அப்பா இறந்ததுனால எனக்கு 3 அண்ணே. போதும் நீ படித்தது, பிஎஸ்சி முடிச்சிருக்கா, பிஎட் முடிச்சுட்டு போதுன்ட்டாங்க. துக்கத்தோடு கூட அந்த பிஎட்டில் சேர்ந்தேன், முடித்தேன். ஆனால் கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கும்போது கொஞ்சம் என்ன செஞ்சேன், ஏன்னா உலக அன்புல அப்படி தானே. எங்கள் அம்மா ரொம்ப படிக்காதவங்க, ஸ்கூலுக்கே போகாதவங்க, ஆனால் ரொம்ப நேசிப்பாங்க. நான் எங்கள் அக்கா கல்யாணம் போயிட்டா எல்லோரும் போயிட்டேன். நானும் எங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டில், பண்ணைய வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் அம்மாவுக்கு ரொம்பலாம் உலக பிரகாரமான அறிவு கிடையாது. ஆனால் ரொம்ப நல்ல அம்மா. ஆனால் பிள்ளைகளெல்லாம் சரியானபடி பிள்ளைகள் எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பிரதர்ஸ் எல்லாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு ஆண்டவருடைய அன்பை நான் பிஎட் படிக்கும்போது ஒரு சில சகோதரிகள் மூலம் பார்த்தேன், நல்ல சாட்சிகளை பார்த்தேன். பரவாயில்லையே, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் முழுவதும் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கல. ஏன்னா நான் சார்ந்திருக்கிற அந்த மதம் என்னை வைராக்கியத்தோடு வாழ தான் எனக்கு உதவி செய்தது. பிஎட் முடித்து வேலைக்கு போனேன் பாருங்கள். அங்கே ஒரு அம்மா, எங்கள் நம்ம இப்போ தலைவருடைய அத்தை சரோஜினி அக்கா, ரொம்ப நேசிப்பாங்க. கிட்டத்தட்ட அம்மா சாயலில் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு அக்கா ஞாபகம் வந்தது. அவங்க தான் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. எனக்காக அவங்க பிரயாசப்பட்டாங்க. என்ன ரொம்ப அந்த அண்ணன் வெளிநாட்டில் இருந்தாங்க. 4 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. என்னன்னு தெரில, நாங்கள் ஒரு 10 டீச்சர்ஸ் மாடியில் தங்கியிருந்தோம் ஆர்ஃபனேஜில். ஆனால் அந்த அக்கா ஏன் நேசித்தாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. அப்படி என்ன ரொம்ப கேட்பாங்க, ஊருக்கு போய்ட்டு வந்தானே கேட்பாங்க, நல்லா இருக்காங்க வீட்டில். நான் அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நல்லா அழகாக இருப்பாங்க, நகை போட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் எங்கள் அம்மாட்ட சொன்னம்மா ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அங்கே ஸ்ரீ மனைவியெல்லாம் நான் அப்போ பார்க்குறேன். ஆனால் ஒரு பொட்டு தங்கம் கூட யாரும் போடலாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோ அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்துடாதம்மா, போனோமா வேலையை பார்த்தோமா சம்பளத்தை வாங்கினோமா வந்துடணும். அவங்களாம் ஒன்று என்ன செஞ்சிருவாங்க, ஒரு வழியாக அவங்கள மாதிரியும் ஆக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப பழகாதமாம்பாங்க. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அந்த அக்கா மூலம், சரோஜினி அக்கா மூலம் எனக்கு வெளிப்பட்டதுனால என்னால் அவங்கள அவாய்ட் பண்ணவே முடியலை. அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க. கிறிஸ்துவின் அன்பை என் மீது அவங்க காட்ட பண்ணியாள். நான் அவங்களுடைய அன்பின் நிமித்தம் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கு என் வாழ்க்கை ஒருவேளை இவர் கடவுளாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் தீர்மானித்து நான் கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, என் கூட பிறந்த அத்தனை பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்புறது பொய்யா. இவங்க சொல்கிற சரோஜினி அக்கா சொல்கிற கடவுள் தான் மெய்யா. எனக்கு தெரியல, பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு தானே வந்திருக்கேன், சம்பளத்துக்கு தான் வந்திருக்கேன். அதனால் நான் விரும்புது, எனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கும்போது நான் கேட்டேன், யார் நீங்கள் உண்மையான கடவுள், நான் இயேசு கடவுள்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இயேசு உண்மையான என்னோட பேசினா தான் நான் நம்புவேன். ஏன்னா என்னுடைய கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் என்ன செஞ்சுட்டு அப்படியே இந்த நம்பிக்கையில் இருந்ததுனால நான் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணேன். என்கிட்ட பேசணும், நீங்கள் பேசுகிற தெய்வம்னு சொல்கிறாங்களா, பேசுங்கன்ட்டு. ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் அவர் ஒருவரே ஆண்டவர் என்பதை எனக்கு உணர்த்தினான். என் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்தது. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். 86 அந்த அனுபவம். 87 ஜனவரி 26, 27, 28 அப்போல்லாம் வெள்ளைக்காரங்க வருவாங்க. என்னம்மா வெள்ளைக்காரங்க வருவாங்க, அமெரிக்காவிலேருந்து வருவாங்க. அது ஹெட் குவார்ட்டருங்கிறதுனால அங்கே அதிக நிச்சயம் கூட்டம் நடக்கும். வெள்ளைக்காரங்க வருவாங்க. அப்போ ஒரு 26, 27, 28 செங்கோட்டையில் ஏஜி ஸ்கூலில் மீட்டிங்கில் நான் போய் நிற்கும்போது கர்த்தர் என்னோடு பேசினார். 100க்கு 100 என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அடுத்த நாளே ஞானஸ்நானம், அடுத்த நாளே பரிசுத்த ஆவியின் நிறைவு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். பாருங்கள், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கிருபையாக கர்த்தர் நடத்தி வருகிறார். கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் எல்லைகளை திட்டம் பண்ண பாருங்கள். அங்கே நான் வேலை பார்த்தோம், முடிச்சுட்டு அங்கே முதல்ல ஆரம்ப ஊழியான் பவுர்ச்சத்திரம், திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஒரு வேளை பவுர்ச்சத்திரத்தில் எங்களுக்கு முதல் அப்பாயின்மெண்ட், நான் கல்யாணத்துக்கு முன்னாலே எங்கள் பாஸ்டருக்கு அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து கிளை ஊழியமாக அடகலப்பட்டினம் என்ற கிராமத்தில் சேர்ந்தேன். 2 வருஷம்தான். அப்புறம் திருத்துவ வேதாகம கல்லூரி ஆரம்பித்ததுனால நம்முடைய தலைவர் நினச்சாங்க, தம்பி நீ கொஞ்சம் இங்கே பெண்கள் காலேஜில் உதவி செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணுன்னாங்க. பாஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா ஏன் என்ன கேட்க மாட்டாங்க. உடனே சரி பாஸ்டர், சரி அண்ணே அப்படின்ட்டாங்க. எங்களை மேலகரம், தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் நடுவில் மேலகரம் என்ற பகுதியில் எக்ஸ்டென்ஷன் ஏரியா ஒரு 8 பேர் இருந்தாங்க அந்த சபையில். ஏற்கனவே 2 ஆரம்பித்த ஊழியங்க, 2 பைனரி மினிஸ்ட்ரி, 8 பேர் இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் 4 வருஷம் அங்கே ஊழியம் செய்தோம். 4 வருஷம். அங்கேருந்து ஹவுசிங் போர்டு காலனி
அதை ஆரம்பித்தோம். மயிலப்போ போகிறோம். அங்குள்ள கிராமங்களில் கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியம் செய்ய. அப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தருக்காக வாழ கர்த்தர் உதவி செய்தார். 4 வருஷம் 96 வரைக்கும் வெற்றிகரமாக ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது பாஸ்டருக்கு அடிக்கடி சிக்காயிருவாங்க. ஏன்னா அங்குள்ள சில் வெதர் பிடிக்காதனால அவங்க அடிக்கடி அவங்களுக்கு ஃபீவர், டைஃபாய்டு வந்துடும். ரொம்ப சிக்கானதுனால அப்புறம் தலைவர் எங்கள் சர்ச்சுக்கு அப்போ டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்க ஃபுல் பாடி செக்அப் பண்ணிவிட்டு பாஸ்டர் ரொம்ப வீக்காக இருக்காது, நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா அவர் இன்னொரு டைஃபாய்டு வந்தால் அவ்வளோதான், 30 வயசில் அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஜெயராஜ் ஐயாட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் சொன்னோன்னே பாஸ்டர் பார்த்தாங்க, ஐயோ வம்பா இவன் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. டிபிசிக்கு நீ போ சொன்ன உடனே அப்பா சொன்னால் பிள்ளைங்க எப்படி கேள்விப்படுவோம் அப்படியே நாங்கள் புறப்பட்டு சொன்னோம். நடுவில் அது அகாடமிக் இயர்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நாங்கள் போயிட்டோம். எங்களுக்கு அப்போவே காணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, வீடு பார்த்து. அப்பவும் எங்களுக்கு காசே இல்லாமல் ஒரு ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் எங்களுக்கு தந்தா. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் காசே கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஒரு பெரிய பணக்கார வீடு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்காரு. ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் எல்லாமே இருக்குது. முதல்ல நான் அங்கே தான் சோஃபா செட்டு, ஃப்ரிட்ஜு, நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க, அதெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. எல்லாமே எங்களுக்கு அவங்க தந்து என்ன செஞ்சாங்க, ஃப்ரீயாக இருக்க. அது ஒரு 4 வருஷம் கர்த்தர் எங்களுக்கு அப்படி நடத்தினான். ஆண்டவர் இந்த கிட்டத்தட்ட 28 வருஷங்கள் பைபிள் காலேஜில் நாங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அங்கிருந்து 2012 2016 2006 2013 வரைக்கும் அங்கிருந்தபடியே வேதாம கல்லூரியிலே ஊழியம் செய்தபடியே மதுரை அண்ணா நகர்லேயே நாங்கள் ஒரு பைனரி மினிஸ்ட்ரி ஆரம்பித்தோம். பாஸ்டருக்கு எங்கே போனாலும் சர்ச்சை ஆரம்பிச்சிடணும், டீச்சிங்கில் அவருக்கு அவ்வளோ திருப்தி கிடையாது. ஆரம்பித்தோம். ஆண்டோடைய பெரிய இறக்கத்தினால் ஃப்ரம் நத்திங், எதுவுமே கிடையாது, யாருமே தெரியாது. ஆண்டோடைய கிருபையினால் ஒரு சிஎஸ்ஐ மெம்பர் எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. அவங்க வீட்டில் சண்டே ஸ்கூல் நடத்தி, ஏன்னா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த ஊழியத்தை கர்த்தர். அப்புறம் சில நெருக்கங்கள் ஸ்தாபனத்தில் சில ப்ரெஷர், ஐதர் காலேஜ் டீச்சிங் ஆர் சர்ச் மினிஸ்ட்ரின்னு சொல்லும்போது நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஸ்தாபனத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஒரு 6 வருஷங்கள் செய்தோம். கர்த்தர் உதவி செய்தால், இடம் வாங்கினா ஸ்தாபனத்தின் பேரில் கர்த்தர் நடத்தினார். அதுக்கப்புறம் செஞ்சோம், பழையபடி கல்லூரியிலே தொடர்ந்து ஓட்டோம். ரிட்டையர்ட் ஆன பிறகும் எங்கள் பாஸ்டருக்கு சர்ச் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும். அப்போ நான் சொன்னேன், இனிமேல் அப்போ சின்ன 30 40 50 சர்ச் மினிஸ்ட்ரி செஞ்சோம். இன்னும் 60 ஆகிட்டு. இனி சர்ச் மினிஸ்ட்ரி நம்ம ஆரம்பிக்க முடியாது, ஸ்தாபனத்தில் அப்ரோச் பண்ணணும்னு தலைவர்கிட்ட பார்த்து கேட்டேன். எங்களுக்கு சபை ஊழியம் செய்யணும், தரிசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறா, எங்கள் தரிசனத்தை எங்களுக்கு ஒரு சபையை கொடுங்கன்னு சொல்லும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, நல்ல ஒரு சர்ச்சை உங்களுக்கு தரோன்னு சொல்லி எப்பவும் பாசிட்டிவாக தான் தலைவர் பேசுவாங்க. இடையில ஒரு 20 மாதத்துக்கு முன்பாக விருதுநகரில் ஒரு சில காரியங்களை கர்த்தர் எங்களை அனுமதித்தார். உடைந்து போன ஒரு சபையிலே கர்த்தர் எங்களை கொண்டு சென்றார். 20 மாதங்கள் கர்த்தர் தமது வல்லமை அங்கே விளங்க பண்ணி, அதில் ஒரு 8 to 10 பேர் அதிகபட்சம் சின்ன பிள்ளைங்களோடு சேர்த்து ஒரு 12 13 இருப்பாங்க, குட்டி இந்த கைப்பிள்ளையெல்லாம் சேர்த்து. ஆண்டோடைய கிருபையினால் 40 கம்யூனிகன் மெம்பர்ஸ் இருக்க முடியாது கர்த்தர் உதவி செய்தார். அந்த மாரல் இஷ்யூவில் அந்த பிரச்சனை ஆகும்போது அதில் சிதைந்து போன அந்த ஊழியம் மறுபடியும் அந்த யாரெல்லாம் வெளியேறினாங்களோ அவங்களெல்லாம் வந்து புதிய நபர்களையும் கர்த்தர் தருகிறார் பாருங்கள். அப்படி கர்த்தர் உதவி சார். அதுக்கப்புறமும் ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே, போதாத ஆண்டவரே, நிறைய கிராமங்களுக்கு எங்களால் ரீச் பண்ண முடியலை, ஏஜ் ஆகி போச்சு. அப்போ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், யங் சேப் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் பாஸ்டர் தலைவர்கிட்ட ஒரு தடவை பார்க்கும்போது கேட்டேன், பாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப கிராமம் இருக்க முடியலை பாஸ்டர், அதனால எங்களுக்கு கொஞ்சம் அங்கே ஒரு நல்ல ஒரு வாலிப பையனை போடுங்க, சின்ன வயசு பையனை ஃபேமிலியாக போடுங்க பாஸ்டர். அப்போ அப்படியா சிஸ்டர் அப்படி போட்டுருவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. பாருங்கள், ஆண்டவர் கிருபையாக இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தார். உண்மை உத்தமத்தோட பரிசுத்தத்தோடு இன்னும் தாழ்மையோடு நாங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அப்போ அவர் நம்ம எல்லைகளை திட்டம் பண்ணினவர், அதற்காக தான் சொல்ல வந்தேன். பாருங்கள், நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம நினச்ச உடனே அங்கே ஆக்சிடென்டெல்லாம் அங்கே வந்து உட்காந்து நினைக்கக்கூடாது. நமது எல்லைகளை திட்டம் பண்ணி நம்ம நடத்துகிறார். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எங்கேயோ இருந்தோம், ஆனால் இந்நேரத்தில் கர்த்தர் நம்ம இந்த சபையிலே நம்மை நாட்டி இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன். அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம், 18ஆம் வசனம், அதே அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். நம்மை ஜெனிப்பித்த கன்மலை, நம்மை உருவாக்கின கன்மலை, தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கினவர் அவர் கண்மலையானவர். பாருங்க, இத்தனை குணாதிசயங்களை கர்த்தரை பார்த்தோம். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்மலை, நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், நீதியும் செம்மையுமானவர், நம்மை ஆட்கொண்ட பிதா, நம்மை உண்டாக்கி நம்மை நிலைப்படுத்தினவர், உன்னதமானவர், சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினவர், நம்மை ஜெனிப்பித்த கன்மலை. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆராதிக்கிற கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன், அப்படியே குணாதிசயங்கள். பாருங்க, ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜனங்களை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார், அப்படிதானே நடத்தினார் இல்லையா? நடத்தினாரா?
நம்புறீங்களா? அதெல்லாம் மிராக்கிள், அதெல்லாம் அன்னைக்கு தான் நடந்தது, இன்றைக்கெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அன்று நடத்தினார், இன்று நடத்த வரவராகிறார். எப்படி வழி நடத்தினார்? அதே புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 32:10. பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கண்மணியை போல காத்தா பாருங்க, அவர் எப்படிலாம் வழி நடத்தினாரா? பாலான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை யாக்கோவை கண்டுபிடித்தார். நம்ம கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் நம்ம எப்படி கண்டுபிடித்தார். என்னை அவர் கிருபையாக கண்டுபிடித்தார். பாழான நிலம், கிறிஸ்தவ வாடையே இல்லாத நிலப்பரப்பு உள்ள ஒரு கிராமத்திலே நான் வாழ்ந்தேன். ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளி. ஊழையிடுதல் அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வனாந்திரம், டெசர்ட் நம்ம எடுத்துக்கணும். வனாந்திரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், அபுதாபியில் இருக்கவங்களுக்கு தெரியும். எங்கள் பாப்பா கத்தாரில் இருக்கா, நாங்கள் ஒரு 2 தடவை போயிருக்கேன். எங்கே பார்த்தாலும் மண். பாலைவனத்தில் மண் தானே இருக்கும், மண் பாருங்கள். அங்கே ஊழையிடுதலுள்ள வெறுமையான அது சத்தம். நைட்டெல்லாம் அந்த அந்த வனாந்தரத்தில் வாழுகிற அந்த மிருகங்கள் என்ன செய்யுமாமா? ஊழையிடு தான். நாம் இருக்க சிட்டி பகுதியில் இருக்கனால நமக்கு தெரியலை, அப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வெளியில் அவர் அவனை கண்டுபிடித்தார், யாக்கோவை. அவர் யாக்கோவு யாருன்னா நம்ம பிதாவாகிய அந்த யாக்கோவு. அவர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். அவர் தேவன், அதை கர்த்தராகிய இயேசுன்னு சொல்லலாம், இல்லை பிதாவாகிய தேவன் அந்த யாக்கோவை இஸ்ரவேலை பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வழியிலும் கண்டுபிடித்தார். நம்ம ஆண்டவர் எங்கே கண்டுபிடிச்சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை எங்கே கண்டுபிடிச்சாரு? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்மை கண்டுபிடித்தார். அது மாத்திரமல்ல, அவனை நடத்தினார். நடத்துறாரா? ஏசப்பா நடத்துறாரா? உண்மையிலே நடத்துறாரா? இல்லை உங்கள் பணம் நடத்துதா, உங்களுக்கு இருக்க வேலை நடத்துதா, இல்லை உங்கள் பிள்ளைகள் நடத்துகிறாங்களா, இல்லை நீங்கள் பெற்றோர் நடத்துங்களா? யார் நடத்துகிறாரு? ஏசப்பா தான் நம்ம நடத்துகிறார். அப்படி தானே? அவர் தான் நடத்துகிறாரு. அது மாத்திரமல்ல, அவனை உணர்த்துகிறாரா? அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட மனசு டப்பு டப்புன்னு அடிக்குதா? ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன செய்ய முடியாது? பாவத்தோட நான் சொல்ல என்னென்னா, பாவம் அது பாவம்னு நினச்சக்கூடாது. அது பாவ உலகத்தில் தான் இருக்கும். அப்படி தானே? எங்கே பார்த்தாலும் டஸ்ட் இருக்குல்ல. நம்ம இருக்கிற அந்த மண்டலத்தில் ஃபுல்லாக குப்பை தான், தூசி தான் பாருங்கள். அப்போ அந்த குப்பையில் வசித்தாலும், அப்போ நான் சொன்னேன், எங்கே பார்த்தாலும் குப்பை தூசி. நம்ம குப்பையை தேடி போய் தேய்க்க அவசியம் இல்லை, அதுவே நம்ம மேலேருந்து ஒட்டிக்கிடுது. அப்படி தானே? இப்படிப்பட்ட குப்பை உள்ள வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாமா? நம்மை தமது கண்மணியை போல காத்தருளினார். பாருங்க, அப்போ அந்த காற்று மண்டலத்தில் தூசி உள்ள அந்த வாழ்க்கை, அதுபோல் நம்ம வாழ்க்கையும் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து தான் கர்த்தர் நம்மை உணர்த்தினார், வேறு பிரித்தார், நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்க, அப்போ அந்த ஆண்டவர் அவனை எப்படி இஸ்ரவேலை நடத்தினாராமா? அவனை வேறுபடுத்தி நடத்தினார், அவனை கண்டார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தள்ளினார். நான் சொன்னேன் எப்படி உணர்த்துதல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டி போயிட்டே இருக்கு. நமக்கு சாக்கடைலாம் நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பார்க்கலாம், அப்படி தானே? ஒரு ஆட்டுக்குட்டி நடந்து போயிட்டே இருக்குது, திடீர்னு ஸ்லிப் ஆகி உள்ளே விழுந்துடுது. ஆட்டுக்குட்டி எவ்வளோ நேரம் உள்ள சாக்கடையில் கிடக்கும்? உடனே எழும்பும். பார்க்கவே இல்லையோ? நாங்கள்லாம் வீட்டில் ஆடு வளர்த்துருக்கோம். எங்கேயாவது விழுந்துதான் நினச்சியும் உடனே எழும்பி உடம்பை செலுத்துட்டு நினச்சியும் ஒரு அதில் இல்லாதபடிக்கு நினச்சியும் உடனே உடம்பு அப்படி பண்ணிட்டு தான் நிம்மதியாக போகும். இதே இது ஒரு பன்னிக்குட்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க, சுகம், அதுதான் சொர்க்கம். அதுக்கு அப்படி தானே சுகமாக கிடக்கும். அது தன்னால் தடிக்கலாம் விட தேவையில்லை, அதுவாக அவ்வளோ விடும். நம்ம வாழ்க்கை எப்படி? நமக்கு பாவ சோதனைகள் வருவது உண்டு. நம்ம யாரும் 100க்கு 100 தேர்ந்தவர்கள் அல்ல. ஏசப்பா மாத்திரம் 100க்கு 100 தேர்ந்தவர், மகா பரிசுத்தர். அப்போ இந்த பாவ சூழ்நிலையில் நம்ம ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறோமா, பன்னிக்குட்டியை போல் இருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம ஆட்டுக்குட்டியை போல் இருக்க முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை உணர்த்தி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவனை தமது கண்மணியை போல காத்தனா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம சொந்த பலம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்னொரு பிரதர் சொன்னாங்க, அந்த ஆக்சிடென்ட் எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறாரா? நாங்கள்லாம் 91 நாங்கள் ஃபேமிலியாக சட்னி ஆகிருக்கணும். அப்படி நாங்கள் பவுர் சத்திரத்தில் ஊழியம் செய்துட்டு அடைக்கலப்பட்டதுக்கு அப்போ ஒரு சேட்டக்குன்னு அந்த காலம் ஒரு ஸ்கூட்டர், அதுதான் எங்களுக்கு பெரிய இன்னோவா கார் மாதிரி. பவுர் சத்திரத்தில் முடிச்சுட்டு வேகமாக போனோம். அங்கே ஒரு மாட்டு தொழுவில் ஆராதனை. அவங்க எல்லாம் அந்த ஐயா என்ன செய்வாங்க,
எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ எப்போ வருவார் பாசன்னு காத்திருப்பாங்க. நாங்கள் ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். வேகமாக போகும்போது அந்த நேரம் குற்றால சீசன். நீங்கள் அந்த குற்றாலத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியிலேருந்து எப்படி ஃபாஸ்ட்டாக பஸ் வருங்கிறது ஒரு வேளை நீங்கள் அந்த டைமில் அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். வரும்போது ஒரு பஸ்ஸு நிற்குது, ஃபாஸ்ட்டாக டைம் ஆச்சு, மக்கள் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் செல்ஃபோன் வசதி கிடையாது. அந்த ஓவர்டேக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக நினச்சிட்டு நின்று பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டேன். அங்கேருந்து சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸு வந்த வேகத்தை பார்த்தா சட்னி தான், எலும்பு கூட மிஞ்சாது, அவ்வளோ ஸ்பீடாக வரான். ஃபுல்லாக மக்கள் இருக்காங்க, குற்றால சீசன். எப்படி அந்த பக்கம் போனால் எனக்கு நம்பவே முடியலை. எப்படியோ கொண்டு போய் ஸ்கூட்டரை கொண்டு இப்படி இழுத்து கொண்டு ஒரு மண் அப்படியே ரோட்டில் வச்சா மண்ணுக்குள்ளே போய் சிக்கி வண்டி நிற்குது. ஒரு சேதம் அணுகாமல் கத்தரைங்களே பாதுகாத்தா. இல்லை 91 போய் சேர்ந்துருப்போம். எங்கள் இருந்த இடம் தெரியாமல் புல் முளைச்சி போயிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டோடைய பெரிய கிருபையினாலே 94 ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட். அப்போ எங்கள் பாப்பா என் வயிற்றில் இருக்கா பாஸ்டர். அப்போ நான் தென்காசிக்கு நாங்கள் இருக்க போயிருந்து ஷாப்பிங் போகிறதுக்காக போகும்போது ஒரு கோவில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் ஒரு விழுந்து எங்கள் முன்னாலேருந்து கிராஸ் ஆகிட்டார். விழுந்த விழுகையில் அப்படியே சரி அவ்வளோதான், எனக்கு உயிருக்கு சேதம்லாம் வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு கண்டிப்பாக சேதம். அப்படி தான், அப்படி ஒரு ஆக்சிடெண்ட். அன்றைக்கும் ஒரு சேதமாகாமல் கத்தர் பாதுகாத்தார். அப்புறம் சேலத்துக்கு நாங்கள் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேலத்தில் ஒரு 4 இயர்ஸ் நாங்கள் போனோம். பாஸ்டர் ராபர்ட் சிங் அவங்களுக்கு சற்று பலகீனமாக இருந்ததுனால அங்கே கேட்டுக்கொண்டே நிமித்தம் ஒரு 4-5 வருஷம் அங்கே நாங்கள் ஊழியத்துக்கு போனோம். சண்டே எவ்ரி சாட்டர்டே போயிடுவோம். சண்டே முடித்து மண்டே மார்னிங் வருவோம், இல்லை சண்டே ஈவினிங்கே வந்துடுவோம். செல்ஃப் டிரைவிங் தான். போகும்போது முடிச்சது 9 மணிக்கு ஆராதனை முடிச்சது. அங்குள்ள அசோசியேட் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் போகாதீங்க, தங்குங்க பாஸ்டர், கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, தங்கிட்டு போங்கன்னு. பாஸ்டர் இல்லை, காலையில் 5 மணி ஜெபம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போ அவர் பிரின்ஸிபல், நான் இருக்கணும் அங்கே. 5 மணி ஜெபம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், நான் அங்கே இருக்கணும். அதனால் மண்டே நடக்கும், அதனால் நான் போயிடுவேன். அப்படி ரொம்ப வில் பவரோடு வண்டியை ஓட்டியா நல்லா தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே, சேலத்துலேருந்து ஹைவேஸில் வரும்போது 10 நிமிஷத்துக்கு முன்னால். அப்போ தான் டீ கடையில் நிப்பாட்டி முகத்தெல்லாம் கழுவி டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்து 10 நிமிஷம் கூட இருக்காது. நான் நல்லா தூக்கம். பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே மெயின் ரோட்லேருந்து சர்வீஸ் ரோட்டில் விட்டு இறக்கி அப்படியே வருது, எனக்கு தெரியுது. நான் தூக்கத்தில் நினைக்க எங்கேயோ ரோடு வெளியே தான் ஆப்போசிட்டில் ராங் சைடில் வரா, அதனால பாஸ்டர் இப்படி போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். சொல்ல ரோட்டில் ஒழுங்காக போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், நான் சொல்கிறேன். 3 சீட்டில் நான் உட்காந்து லெஃப்ட் சைடில் சொன்னாங்க, இல்லை நம்ம இப்போ ரோடெல்லாம் தாண்டி கீழே 20 அடி பள்ளத்தில் கிடக்கும். எனக்கு உயிரே போய்ட்டு தவார்னு முடிச்சு பார்த்தேன்னு அங்கே சுற்றி பார்த்தா எல்லாம் முள்ளுக்காடு. எப்படி அதில் விழுந்தோம் எனக்கு ஒன்றுமே தெரில. உடனே எனக்கு வலது காலில் பிரச்சனை சொன்னால் நான் கீழே டக்குன்னு இறங்கி போகிறேன். ஐயா எங்கே இன்னும் ஒரு 10 அடியில் விழுந்துருவா, தயவுசெய்து அங்கே மூடு, இங்கே பக்கம் இறங்கினா. அவர் அவசர அவசரம் ஒரு லக்கேஜ் எடுக்கலை, டக்குன்னு இறங்கி என்ன கையை பிடிச்சி கஷ்டப்பட்டு இழுத்து 20 அடி பள்ளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நினச்சாலும் நான் ஏற முடியுமா பாருங்கள். அங்கே ஒரு சகோதரனை கத்தர் ஆயத்தம் படுத்தியிருந்தா. அவர் மளிகை கடைக்காரது ஜாமான் வாங்கிட்டு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு தோட்டத்துலேருந்து. அவர் நின்று எங்களுக்கு டார்ச் அடித்து ஹெல்ப் பண்ணார். பாஸ்டர் எப்படியோ கஷ்டப்பட்டு என்னை மேலே தூக்கிட்டார். இன்னும் நினச்சாலும் அப்படியே வண்டியில் பயங்கர டேமேஜ், லட்சங்கள். எங்கள் வண்டி கிடையாது, காலேஜ் வண்டி. இன்சூரன்ஸ் இருந்தாலும் தப்பிச்சுது பாருங்கள். அந்த நாட்கள்லாம் 20 அடி பள்ளம் கத்தர் கிருபையாக பாதுகாத்தான். இது கொஞ்சம் தூக்கத்தில் பாஸ்டர் அசத்தி அப்படி நடந்துருந்தானே ஆப்போசிட்டில் ராங் சைடில் போனால் ஹைவேஸில் நினச்சி பார்க்க முடியுமா? அப்படி எத்தனையோ முறை நான் சொல்கிறேன், நீங்களும் சொல்லலாம். எத்தனை முறை கர்த்தர் நம்மை பாதுகாத்தா. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். தமது கண்மணியை போல. இந்த கையை வச்சு நான் குத்த போனால் இந்த கண்மணி குத்த முடியுமா? என் கையே என் வரலை என் கண்மணியை குத்தாதபடி பாதுகாப்பு இருக்குது. அப்போ கண்மணியை போல நம்மளை எதிரி தொட முடியுமாங்க? யாராவது நம்மளை தொட முடியுமா? கர்த்தர் அனுமதிப்பாரா? ஒரு காலம் கர்த்தர் நம்ம அனுமதிக்க மாட்டோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். உனக்கு விரோதமாக நியாயத்தீர்ப்பு எழும்ப எந்த நாவை நீ குற்றப்படுத்தவா என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நமது ஆண்டவர் அவர் எப்படிப்பட்ட தேவன்? எப்படி அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினா, அந்த யாக்கோபை எப்படி நடத்தினார்? பாலான நிலத்திலும் ஊழியிடுதலும் இல்லை வெறுமையான அமர்ந்த வழியிலும் கண்டுபிடித்து நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியைப் போல காத்தடினா. அதே தேவன் நம்மையும் என்ன செய்வார்? கண்டுபிடித்த ஆண்டவர் நம்மை நடத்துவார். கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, பிள்ளைகளை குறித்து பேர பிள்ளைகள் குறித்து கவலைப்படாதங்க. அவர் பத்திரமாக நடத்துவாருங்க. நம்ம எவ்வளோ காலம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், எவ்வளோ நாள் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியும், எவ்வளோ நாள் ஃபினான்ஸ் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஆண்டவர் 100க்கு 100 கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மை உணர்த்துவார். எந்த தீமையும் நம்ம அணுகாதபடி, பொல்லாப்பு நமக்கு நேரிடாதபடி கர்த்தர் நமக்கு உணர்த்துதலை தருவார். பாவ உணர்வை தந்த ஆண்டவர் நம்ம நினைச்சுவார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியார் நம்மை உணர்த்துவார். அது மாத்திரம் இல்லை, கண்மணியை போல நம்மை காத்த. எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க ஆண்டவர், எவ்வளோ நல்ல தெய்வம். அதே தெய்வம் நம்மை நடத்துவார். இன்னும் பார்க்கலாம். அடுத்த ஒரு டைட்டில், எகிப்தின் அடிமைத்தனத்தை எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். இஸ்ரவேல் நம்ம யாக்கோபு தான்.
நமக்கு அந்த தெரிந்த ஒரு சம்பவம் தான். யாக்கோபு தேவனோடு போராடினார் அப்படிலாம் வாசிக்கும் ஆதாகமத்தில். அப்படி போராடும் போது ஆண்டவர் சொன்னார், என்னை விடப்பா, ராத்திரி முழுசு ரெஸ்லிங் மல்யுத்தம் நடக்குது, என்னை விடப்பா, பொழுது விடியுது, என்னை அனுப்பிவிட, நான் போகணும். ஆண்டவர் கெஞ்சுறாரு யாக்கோபு கிட்ட. ஒரு எத்தன் கண்டு. அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம். என்ன ஆசீர்வாத குறை அவனுக்கு? எல்லாமே இருக்குது, எல்லாமே மாமா வீட்டில் நான் இருந்து சம்பாதிச்சேன். அத்தனை ஆசீர்வாதத்தோட 2 பொதிகள் 2 பரிவாரங்களோடு வர்றாரு ஐயா. ஆனால் அவனுக்கு தெரியும் ஒரு ஆசீர்வாதம் தேவை. சகோதரனாக ஏசாவிடம் வந்து ஒரு பாதுகாப்பு ஆசீர்வாதம் தேவை. ஏன்னா அவன் சொன்னான், 400 பேரோட ஏசா அவங்க அண்ணே எதிர்கொண்டு வருகிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கான், சேலஞ்ச் பண்ணியிருக்காரு அவனை. அப்பா இறக்குற நாள் வரும். அப்பா இப்போ சிக் பெட்டில் இருக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. அப்பா படுக்கையில் இருக்கிற அப்பா வந்து அவங்க இறக்க நாள் வரும். அன்னைக்கு என் தம்பியாக யாக்கோபை போட்டு தள்ளுவேன் என்று ஏசா சொல்லிட்டான். மனசில் நினைக்க கூட இல்லை, அப்படியே அறிக்கையிட்டுட்டான் பாருங்கள். அப்போ கேட்டால் உயிர் மேலே பயம் இருக்குமா இருக்காது? ஆசை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் தான் ஆசை இருக்கும். எங்கள் மாமியாருக்கு 102 வயசில் இருந்தாங்க. அப்போவும் என்ன செய்வாங்கன்னா 102 வயசு எங்கள் மாமியார், பாஸ்டருக்கு அம்மா. அப்போவும் கடைசியில் சொல்லுவாங்க, மகனே, அம்மா தம்பி, நான் எப்படியாவது உன் மகா கல்யாணத்தை ஐடா கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போனோம். நீங்கள் ஐடா சொல்லுவா, பாட்டி இருக்குது எதனா போதாதா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, பாட்டி இப்படி வேறு சொல்கிறீங்கன்னா ஆசையாக இருக்குது பாருங்கள். அப்போ எங்கள் பாஸ்டருக்கும் அவங்கள கவனித்த எங்கள் அண்ணி அவங்கெல்லாம் எங்கள் மாமியார் இறந்து ஒரு 2-3 வருஷம் அழுதுகிட்டே இருப்பாங்க. கேட்பாங்க, எப்போ அம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களோ பூ அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், 102 வயசு வரைக்கும் நம்மளாம் இருப்போமா தெரியல. அவ்வளோ ஒரு அன்பு, தாய் மேலே உள்ள அன்பு. அந்த எங்கள் மாமியாருக்கும் உலகத்தை விட்டு போகிற இஷ்டம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் இருக்க பேரம்பேத்திக்கெலாம் கல்யாணத்தை பார்த்துட்டு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு போகலான்ட்டு. அப்படி தான், யாருக்குமே சாவறதுக்கு இஷ்டம் இல்லைங்க. நம்ம யாரையும் சாவ அனுமதிக்க மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருந்தால் அதை நம்ம தடுக்க முடியாது பாருங்கள். அப்படிப்பட்ட தேவன் இந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து எப்படி அவனை மீட்டு வழி நடத்தினார் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை வாசிப்போமா? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்க, அப்ப எகிப்து அடிமைத்தனம் நமக்கு தெரியாது, ரொம்ப விளக்க தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபுடைய மரணத்துக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? அங்கே பெருகினார்கள். அதாவது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் மன்னன். அங்கே பார்வோன் வந்து டைட்டு, அந்த மன்னருக்கு பேர் என்ன செய்வாங்க, அந்த பார்வோனுங்கிறது இருக்கும், பேர் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த பார்வோன் மன்னன் என்ன செய்கிறான்? அவன் வந்து யோசேப்பை அறியாதவன். ஏன்னா யோசேப்பு நாள் நாட்களில் யோசேப்பு வந்து பிரதம மந்திரியாக இருந்து அநேக நன்மைகளை செய்தான். ஆனால் ஜென்ரேஷன் மாற மறந்துடும்ல. தாத்தாவுடைய தாத்தாவை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? நம்ம தெரியாமல் தானே போக, அப்படியே நாளாக அப்படி மறக்கடிக்கப்பட்டு போகுது சந்ததி. ஆனால் கர்த்தருடைய சந்ததி என்றென்றைக்கு இருக்கும். அப்படி தானே 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். பாருங்கள், இங்கே இந்த மக்கள் 430 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க எகிப்தில். யோசேப்பை அறியாத ராஜன் அந்த பார்வோன் வந்து மக்களை கொடுமையாக வழிநடத்தினான். சரித்திரம் பைபிளில் நமக்கு அதுக்கு எல்லாம் நான் சரித்திர ஆராய்ச்சி செய்த சரித்திர ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, 3 வயசு பிள்ளை கூட செங்கல் சுமக்கணுமா. ஏன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இருந்தாங்களாம். அந்த 20 லட்சம் மக்கள் எல்லாம் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக, அகதிகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க அகதி யாராவது மதிக்கிறாங்களா? அவங்களுக்கு ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க. தப்பே பண்ணாட்டில் அவங்க தப்பு பண்ணாதான் முதல்ல சஸ்பெக்ட் பண்ணி அங்கே தான் வச்சுறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். சும்மா இருந்தால் கூட அவங்கள இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமை அவங்களோட நிலைமை. இந்த மக்கள் அகதிகளாக கூட இல்லை, அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைக்கு ஏதாவது ஃப்ரீடம் இருக்கா? வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க, கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு போயிடலாம். அடிமை காலத்துக்கும் அங்கேயே கிடக்கணும் சாகிற வரைக்கும். அப்படிப்பட்ட அடிமைகளைப் போல எகிப்து மன்னனாகிய பார்வோன் இந்த இஸ்ரவேல் சந்ததியாரை அடிமைப்படுத்தி 430 வருஷம் சொன்னேன். சின்ன பிள்ளை கூட சும்மா இருக்கக்கூடாதான். அந்த பிள்ளைகளும் என்ன செய்யணும்? அப்பா கூட அம்மா கூட சேர்ந்து செங்கல் எடுத்து சுமக்கணுமா. சாப்பாடு ராத்திரி தான் சாப்பாடு. அப்போ தான் அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து என்ன செய்வாங்களாம், ஏதோ கஞ்சை குடிச்சு. ஏன்னா சாப்பாடுலாம் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. கஞ்சை கடிச்சு கொம்மட்டிக்கா அங்கே என்ன கீரைகள் அதை தான் சாப்பிடணும். அவ்வளோதான் வழி. வேறு எதுவும் அவங்களுக்கு சத்துள்ள நியூட்ரியஸ் போல எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க பாருங்கள். அப்போ சில சமயம் அது சரித்திரம் நமக்கு சொல்லுது. அநேகர் என்ன செய்வாங்களாம், அந்த வாழ முடியாமல் சிக்கான கூட என்ன செய்வாங்களா, அங்கே தான் வேலை செய்யணுமா. ரெஸ்ட் எடுக்கு அப்படிலாம் கிடையாதான். முடியணும் சாகிற வரைக்கும் வேலை செய்ய. அநேகர் அப்படி செத்துருவாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே முடியாமல். அப்படி ஏன்னா சாப்பாடு கிடையாது, கடின வேலை. அப்படியே தூக்கி நைல் நதியில் தூக்கி போட்டுருவாங்க, அடக்கம் கூட பண்ண முடியாது. இதை பார்த்த ஒரு சில சிக்கா இருக்கும்போது அவன் நம்மளை அறகுறையாக இருக்க நம்மளை காலி பண்ணி தூக்கி போடுறதுக்குள்ள நம்மளே குதிச்சு செத்துருவோன்னு வாழ்க்கையை கசப்பாக்கின அந்த அனுபவத்தில் இருக்க அநேகர் என்ன செய்வாங்களாமா, தற்கொலை பண்ணி செத்துருவாங்க.
பாருங்கள், அதில் கொடுமையான சட்டத்தை கொண்டா 2 வயதுக்குள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். ஏன்னா அவனுடைய திட்டம் என்ன, கள்ள பார்வோன், அதாவது மென் ஜென்ரேஷனே இருக்கக்கூடாது, ஆண் வாரிசே இருக்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யணும், இவங்க கல்யாணம் பண்ணும்போது யூத இனமே கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகணும், எரடிகேட் பண்ணணும்னு சொல்லி ஒரே நோக்கத்தோடு நினச்சிட்டான் பார்வோன். ஆனால் அந்த இடத்துலையும் கத்த பாதுகாத்தார். பாருங்க, மோசே சகோதரியாக மிரியாம் மூலம் அந்த பார்வோன் குமாரத்தையே இவனை அடாப்ட் பண்ண தத்தெடுக்க மோசையை அங்கே அரண்மனை ஆனால் தேவனுடைய திட்டம் வேறவா இருந்தது. அந்த மோசையை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்திலிருந்து மீட்கும்படியாதான் கர்த்தர் மோசே என்ற தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். அது 430 வருஷத்தில் அது நடந்ததுங்க. அப்புறம் நான் என்ன சொல்லணும்னா, ஆண்டுடைய கடிகாரத்தில் ஒரு நிமிஷம் மிந்தவும் செய்யாது, ஒரு நிமிஷம் பிந்தவும் செய்யாது. நம்ம நினைக்கிறேன், ஏன் எனக்கு இது நடந்தது, நான் அவர் தானே உண்மையாக சேவிக்கேன், அவருக்காக வாழ்றேன், ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் சோகங்கள் நடந்தது, இதெல்லாம் நினைக்கிறீங்களா? காட் வில் நெவர் எவர் மேக்ஸ் மிஸ்டேக். ஒரு காலம் ஆண்டவர் தப்பு பண்ணவே மாட்டாருங்க, சரியான நேரத்தில் சரியானே தருவார். பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் சொல்லுவாங்க, ஆண்டோடைய கடிகாரத்தில் மட்டக்கடை நம்ம தலைவர் ஆபிரகாம் தாமஸோடைய அப்பா, எங்கள் பாஸ்டருக்கு அவர் தான் குரு, அங்கே தான் உருவாங்கினார் எங்கள் பாஸ்டர். சொல்லுவாங்க, தேவனுடைய கடிகாரத்தில் ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது, ஒரு நிமிஷம் பிந்தவும் சரியாக நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர். அப்படி 430 வருஷம் முடிந்த அந்நேரமே இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் காலவாசிலிருந்து புறப்பட பண்ணினா. பாருங்க, மோசே, அவருடைய சகோதரன் ஆரோன், சகோதரி மிரியாம் எல்லாம் நினைச்சாங்க. நமக்கு தெரியும், 10 வாதங்களை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அங்கிருந்து புறப்பட பண்ணிடா. விட்டானா? விட்டு நான் போன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை. திரும்பி என்ன செய்யறான், வரான். பாருங்க, அதே யாத்திராகமம் 13 அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 13. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார். பாருங்கம்மா, 40 நாட்கள்ல ரீச் ஆயிடலாம், கானான் தேசத்துக்கு போயிடலாம். ஆனால் இப்போ இவங்க என்ன தெரியும்னா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மண் வேலை செஞ்சு செங்கலை குழைச்சி, மண்ணை குழைச்சி செங்கலாக்கி கட்டு வாங்கி தான் தெரியும். யுத்தத்தை அவங்களுக்கு மறந்தே போயிட்டாங்க. அப்போ அவங்க அந்த பெலிஸ்தீன் தேச வழியாக போனாங்கன்னா கண்டிப்பாக ஃபைட் நடக்கும். எங்கள் தேச வழியாக நீ போகக்கூடாதுமா, அப்போ யுத்தம் நடக்கும். இவங்களுக்கு ஒன்றுமே, அப்புறம் எவ்வளோ கரிசனை உள்ள ஆண்டவர். யுத்தத்தை கண்டால் மனமடிந்து போவார்கள் என் மக்கள் என்று சொல்லி 40 நாட்களில் கடந்து செல்கிற அந்த தேசத்தை 40 வருஷங்களாக கடந்து சென்றார்கள். 40 வருஷமும் ஏசப்பா என்ன செஞ்சு அவங்கள போசித்தாங்க. பாருங்க எப்படி. 21, 22 வாசிங்கம்மா. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இவங்க போற வழி எப்படிப்பட்ட வழி? வனாந்திர வழி. பயங்கர சூடா இருக்கும். அந்த அரபு நாடுகளில் இருக்கவங்களுக்கு தெரியும், பயங்கர சம்மரில் பயங்கர சூடாக இருக்கும், விண்டரில் பயங்கர குளிராக இருக்கும். அப்போது அந்த எகிப்தில் அந்த பாலைவன வழியாக நடக்கும்போது பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஆண்டவரே முன்னால் போகிறாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர். இரவின் பயங்கரத்திற்கு கர்த்தர் நம்ம விலக்கி காப்பார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அதனால் ஆண்டவர் நம்ம கூட இருந்தான்னா எதுவும் நம்ம எந்த சீசனும் நம்மளை சேதப்படுத்தாது, எந்த காலநிலை மாற்றங்களும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் அப்படி காப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா 14 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:8. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின் தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இப்போ ஒரு வார்த்தை பார்க்கும், கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்திட்டார். இதுக்கு முன்னால் பார்த்தோன்னா பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினான் அப்படி வரும், அவன் கடினப்படுத்தான். ஆனால் கடைசியில் கர்த்தர் தமது வல்லமை விளங்க பண்ண முடியாது, கர்த்தரே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்படி இருக்கும்போது ஆனாலும் என்ன செஞ்சான், அவன் பின்னால் வரான். முதல்ல போன் விட்டுட்டான், தலைப்பிள்ளை சங்காரத்தை பார்த்தோன்னா ஓடிப்போன்னு சொல்லி பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்து எல்லா ட்ரெஷரியும் கொடுத்து ஓடிப்போன்னு விரட்டினவே பின்னால் வரான். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட இராணுவ வீரர்களை கொண்டு என்ன செய்கிறான், ரதங்களோடு என்ன செய்கிறான், திரும்பி வாரான். பாருங்கள், அப்போ மக்கள், பாவப்பட்ட மக்கள் என்ன தெரியும், அடிமையாக
ஏதோ கிடச்சது சாப்பிட்டுக்கிட்டு கூலி வேலை செய்த மக்கள் இப்போ மோசே சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, பின்னால் போகிறாங்க. தேவனை ஆராதிக்க வேண்டும், வனாந்திரத்திலே நம்முடைய தேவனை தொழுது கொள்ள வேண்டிய நோக்கத்தோடு போகிறாங்க. பின்னால் பார்த்தா பழைய ஓனர் என்ன செய்யார், துரத்திக்கிட்டு வராரு. செத்தோம், அவ்வளோதான் போச்சு நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக மோசே கல்லை தூக்கி அப்போவே எடுத்திருப்பாங்க. கல்லை போட்டு தள்ளுறதுக்கு நினச்சாங்க. மோசே எங்களை வனாந்திரத்தை சாகடிக்கவாயா இங்கே கூப்பிட்டு வந்தேன், பேசாமல் அங்கே அடிமையாக இருந்தால் கூட ஏதோ நேராக விலைக்கு ஏதோ கஞ்சா கூட கிடச்சிருக்கோம், குடிச்சிட்டு நாங்கள் உட்காந்துருப்போம். இப்போ வனாந்திரத்தை நாங்கள் செத்துபடி எங்களை அடக்கம் பண்ண கூட ஆளுலாம் போகிறதுக்கு கொண்டு வந்தோம்னு சொல்லி மக்கள் இருக்கும்போது பாருங்கள், அதுக்கு முன்னால் அதே இதை பாருங்கள், 14, 19, 20 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. தேவன் தமது ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே நடந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னால் 20 லட்சம் மக்கள், சாதாரண நினைக்க கூடாது, 20 லட்சம் மக்கள் நாடோடி போல், ஜிப்சி மக்களை போல். அந்த நாடோடி கூட்டங்கள் எப்படி போவாங்க, துணியெல்லாம் மூட்டை கட்டி தோளில் போட்டு, வயசானவங்களை தொட்டில் கட்டி இழுத்துட்டு, குட்டி பிள்ளைகளை என்ன செய்வாங்க தோளில் ஏற்றிட்டு, இப்படி 20 லட்சம் மக்கள் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஆண்டவன் சரி அவங்களுக்கு பின்னால் நடக்கிறாரு. நீ தாராளமாக போங்கப்பா, நான் பின்னால் வரப்பா, ஒரு பயம் வேண்டான்னு சொல்கிறார். இப்போ பார்வோன்னு சேனைகள் வந்தோடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, முதல்ல ஆண்டவர் முன்னடந்தார், இப்போ பின்ன வந்துட்டார். அப்போ முன்னே அவங்களுக்கு வெளிச்சம், நல்ல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை. பின்னே வந்த எகிப்தின் சேனைகளுக்கு அது இருட்டாக இருந்தது. நம்ம அந்த சம்பவத்தெல்லாம் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தா, அந்த தம்முடைய ஜனங்களுக்கு எதிரியான அந்த பார்வோனின் சேனைகளை கர்த்தர் கலங்கடித்தார். அடுத்து நம்ம பார்க்குறோம், அவர் நம்ம வாசிக்க நேரம் இல்லை, 28 வசனத்தை பார்க்குறோம். 14 chapter 28 verse பார்க்குறோம். பார்வோனின் சேனை அனைத்தையும் ஆண்டவர் அழித்து போட்டார். ஒருவர் கூட தப்பவில்லைங்க. எல்லாரும் அந்த செங்கடல் வெளியே நடந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது மதிலாக இருந்தது தண்ணி. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற போது பார்வோன் சேனைகளுக்கு அது ஒரு அழிவாக மாறியது, ஒரு பிரேத கல்லறையாக மாறி ஒருவர் கூட தப்பவில்லை, எல்லாரும் சங்கரிக்கப்பட்டார்கள். பார்க்குறீங்களா, ஆண்டவர் அப்படி அற்புதத்தை நமக்கு செய்ய போதுமான இருக்கார். அவர் அதிசயமானவர், அற்புதமானவர். நம் நினைத்து சற்றேனும் எதிர்பார்த்து நினைத்திராத காரியங்களே கர்த்தர் நமக்காக செய்வார், நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுவாருங்க. அவ்வளோ நல்ல ஆண்டவர். அது மாத்திரமல்ல, 23, 25 வசனம், 15 அதிகாரம் 23, 25 பார்க்கணும்னா மதுரமான தண்ணீரை கொடுத்தார், கசப்பான தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தார். அப்புறம் மன்னாவை கொடுத்தார். தேவதூர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவே கர்த்தர் தமது 40 வருஷங்களும் விதைக்கவில்லை, அறுக்கவில்லைங்க. அன்று அருமையாக நடத்தினார். தேநீட்ட பணியாரம் போன்ற சுவை உள்ள மன்னாவே கொடுத்தார். அது வாயில் ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப இனிப்பாக சாப்பிட்டுருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் நான்வெஜ் வேணும்னு கர்த்தர் காடை அனுப்பி, ஃபேட்லெஸ், அதுதானே கொலஸ்ட்ரால் ஃப்ரீ பேர்டு, அப்படி தானே. மற்ற எல்லாத்தையும் மட்டனில் சிக்கனில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, சிக்கனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் காடையில் கொலஸ்ட்ராலே கிடையாது, ஃபேட்டே கிடையாது, ஃபேட் ஃப்ரீ ஃபுட்டு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். எல்லாமே தம்முடைய ஜனங்களுக்கு என்ன வேணுமா கேட்டும் கொடுத்தாரு, கேட்காமலும் கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம கேட்டு வாங்குகிறோம், கேட்காமலும் எத்தனை ஆசீர்வாதம் வருது, அப்படி தானே. எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம் அப்பா, நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு தகுதிதான் நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 17:3 பார்க்க எதிரிகளை ஜெயிக்க உதவினார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கு மண்பட்டியை பிடிக்க தெரியும், செங்கலை சூட தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் எதிரிகளை ஜெயிக்க முடியாத வல்லமையை தமது ஜனங்களுக்கு தந்தார். ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமை தருகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்தும் தேவனாக இருந்தால் அந்த வல்லமை எதிரிகளை ஜெயிக்கத்தக்கதான, எதிரியை ஓவர் கம் பண்ணத்துக்கான கிருபையை கர்த்தர் தருவாராக. அது மாத்திரம் இல்லை, 17:6 பார்க்கணும், கண்மலையிலேருந்து நல்ல தித்திப்பான தண்ணி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் நாங்கள் இருந்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. அங்கே தான் நாங்கள் குளிக்கிறதுக்கெலாம் போவோம். ட்ரெஸ் எல்லாம் நைட்டு 12 மணிக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க வீட்டில், எங்கள் பாப்பாவை போட்டுட்டு நானும் பாஸ்டும் 2 வீலரில் போவோம். ஸ்கூட்டரில் போய் அங்கே போய் நல்லா குளிச்சுட்டாங்க. 12 மணிக்கு அங்கே யாரும் மக்கள் இருக்க மாட்டாங்க, போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். குளிச்சுட்டு நல்ல துணி பெட்ஷீட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக துவைப்படும், ஒரு அழுக்கு இருக்காது. கொஞ்சம் ஊற வச்சு துவைச்சிட்டோன்னா போதும், சூப்பராக அழுக்கு போகும். நல்ல மதுரமான தண்ணீர், கண்மலை தண்ணீரை கொடுத்தார். குற்றாலம் பார்க்க ஆசையாக இருக்கோ, போயிடுவோம் பாருங்கள். அப்போ அது மாத்திரமல்ல, அவங்க பரிசுத்த வாழ்வை குறித்து எச்சரிக்கை மோசே மூலம் பெற்றார்கள். இது மட்டும் இருந்து சொகுசாக இந்த உலகத்தோடு போகிற வாழ்க்கை மட்டும் ஆண்டவர் அக்கறைப்படுத்த மாட்டாருங்க. முக்கியமானது, அவருக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த இனம். இல்லை, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு மோசையை கொண்டு கண்டித்து உணர்த்தினான். இப்படி தான் வாழணும், நீ இஷ்டப்படிலாம் வாழ முடியாது. என் பிள்ளை, நான் உன்னை வழி நடத்தணும்னா நீ என்ன செய்யணும், நான் சொல்கிற வழி நடக்கணும் சொல்கிறாரா. எப்படியும் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதே
கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்ம நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, பிரமாணங்களை கொடுத்த 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறேன். கட்டளைகள் பிரமாணங்களை தேவன் மோசே மூலம் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்று வரைக்கும் அந்த பிரமாணங்களை நாம் கைக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் 21, 22, 24 அதிகாரத்தில் தேவனிடத்தின் எச்சரிப்பின் வார்த்தைகள், அகைன் எச்சரிப்பின் வார்த்தைகள் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆசாரிய முறைமை 24 அதிகாரத்தில் ஆசாரியர்கள், அது நம்ம ஆரோன் அவளுக்கு ஆசாரியனாக ஒரு பாஸ்டராக செயல்பட்டார். அது எப்படி இருக்கு, ஆரோன் எப்படி இருக்கணும், ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அந்த முறைமைகள் எல்லாம் தெளிவாக கர்த்தர் கற்பித்தார். ஆண்டவரே கற்பித்தார். 24, 18, 13 பார்க்கிறோம். யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்று அந்த ஆசாரிய முறைமையில் வந்தவர்கள் மாத்திரமல்ல. அப்படின்னா யார் இருக்கணும், யூதர்கள் தான் பாஸ்டர்ஸாக இருக்கணும். நம்மளாம் யூதரா? யூதருக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. நம்மெல்லாம் இங்கே உள்ள பிரஜாதி மக்கள், அப்படி தானே? நம்மளே கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு எல்லாரையும் கர்த்தர் ஆசாரியர்களாக, லேவியர்களாக கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த ஆசாரிய முறைமையை தேவன் கற்றுக் கொடுத்தார் 24 அதிகாரத்திலே. அதுவும் யோசுவாவை தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்தை இல்லாத யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 25, 26, 27 ஆசாரி. இப்படி தான் சர்ச்சை டிசைன் பண்ணணும். இன்னைக்கு நம்ம சர்ச்சை சொல்கிறோம்ல, முன்னால் ஃபுல் பீட்டு இந்த காரியங்களெல்லாம் அதன்படி தான் நினச்சி, அந்த சிஸ்டமேட்டிக் அந்த முறைப்படி தான் நினச்சிடறாங்க. இன்றைக்கி ஆசாரிப்பு கூடாது. அன்று இந்த மாதிரி ஆலயம் கிடையாது. மக்கள் ஷெட் இதில் போவாங்க, கூடாரத்துலலாம் போவாங்க. அவங்களே நாடோடிகள், அவங்க எங்கே கட்டடம் கட்ட. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஆங்காங்கே என்ன செய்வாங்க, கூடாரத்தை விரித்து அங்கே ஆசரிப்பு கூடாரம், அங்கே என்ன செய்யும், எல்லாம் மண்ணாக இருக்கும். அந்த ஆரோனின் துளித்த கோல் இருக்கும் பாருங்க, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டியில் இருக்கும். மக்கள் தொழுதுகள், அங்கே பிரதான ஆசாரியன் இருப்பான். மக்கள் கொண்டு வருகிற ஆடு மாடு புறாக்கள் காட்டு புறாக்களே பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஐதீகம் பாருங்க. அப்படி. ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கு ஆடு மாடுகளை கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்க அவசியம் இல்லைங்க. உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். உதடுகளின் கனி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றர் அதற்காகத்தான் நம்மை அவரை ஆராதிக்கும் சந்ததியாக, அவருக்கு ஊழியம் செய்யும் சந்ததியாக, அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் சந்ததியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இல்லையா பாருங்க, இப்படி நம்ம பார்க்கவே இருக்கலாம். ஆண்டவர் நேரம் நமக்கு சம்மதிக்கவில்லை. அவ்வளோ அழகாக ஆண்டவர் நடத்தினார். நம்மையும் ஆண்டவர் நடத்த போதுமான இருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஏசப்பா நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. அன்று மோசேயை கொண்டு தமது ஜனங்களை நடத்தின தேவன் இன்று நம்மையும் அவர் வழி நடத்த போதுமான இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே. நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே.
இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன், பிதாவை யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி வழிநடத்தின தேவன் இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டு வாழ்கிற நம்மை வழிநடத்தவே என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. புரோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்கிறார். புரோஜனமானவர்களை நமக்கு போதிக்கிறவர். நாம் நடக்க வேண்டிய வழியிலே, நாம் விரும்புகிற வழி அல்ல, நாம் நடக்க வேண்டிய ஆண்டவர் திட்டமிட்ட வழியிலே நடத்தி நம்மை போதிக்கிற நம் தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட வழி நடக்கிறார், நமக்கு முன் செல்கிறார். இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக வழி நடத்திய தேவன் நம் முன் செல்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய கரங்களுக்கு நாம் அடங்கி இருப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் மன்னரோட பூமியில் சகல பரிசுத்தவான்களுடைய இன்றும் என்றும் எப்போது இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மாரநாதா, கர்த்தர் வருகிறார்.